நாம் அன்னைக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், 10 பல் பூண்டு, 20 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு 2 நிமிஷம்